Hey guys, I'm Joe. In the episode of Tech Talks, Oppo launch பண்ண Reno 4 Pro. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை டீடைலா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷத்தோட மார்ச் மாசத்துல தான் Reno 3 Pro இந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை லான்ச் பண்ணி வெறும் 5 மாசத்துல இந்த புது Reno 4 Pro ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மேட் கிரேடியன்ட் டிசைனும் இதோட கேமரா பம்ப்ல பாத்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷும் இருக்கு. இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ல கிடைக்கும். ஒன்னு சில்கி ஒயிட், ஒன்னு ஸ்டாரி நைட். பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒன்னு ஒயிட் கலர், ஒன்னு பிளாக் கலர். பட் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இதோட ஃப்ராஸ்டி டிசைன் அட்டகாசமா இருக்கு. ஒரு பிரீமியம் லுக் இருக்கு. பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸோட ஆவரேஜ் வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 180 கிராம்லேருந்து 200 கிராம்குள்ள வரும். பட் இந்த ஃபோன் வெறும் 161 கிராம் தான் இருக்கு. இந்த ஃபோன் லைட் வெயிட்டாக மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மாகவே இருக்கு. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.7 மில்லிமீட்டர் தான். ஃபோனோட கேமரா ஒரு இன்னோவேட்டிவான குவாட் கேம்ன்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஃபோனோட பேக் சைடில் இன்னோவேட்டிவ் குவாட் கேம்ன்ட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் HD+ AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. இது ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீன். ஸோ யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தாவே இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ல கர்வ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த கர்வ்டு ஸ்க்ரீன், பின்னா இந்த ஃப்ராஸ்டி டிசைன் ஓவரால ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சாங்ஸ் கேட்கணும்ட்டு ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராக்காக பஞ்ச் ஹோல் கட் அவுட் இருக்கு. அன்லாக் பண்ணணும்ட்டு எண்ட் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வாங்கி ரிவ்யூ பண்ணவங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதாவும், இது அன்லாக் பண்றப்போ கொஞ்சம் டிலே இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்குறப்போ இந்த ஃபோனை சைனால லான்ச் பண்ணப்போ Snapdragon 765G வச்சு கொடுத்துருந்தாங்க. பட் அதே ஃபோனை குளோபல் வேரியண்ட்டுக்கும் இந்தியன் வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 720G வச்சு தான் கொடுத்துருக்காங்க. 765G கம்பேர் பண்றப்போ இது ஒரு ஸ்லோவான ப்ராசஸர், பட் ஒரு டீசென்டான ப்ராசஸர் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 8GB RAM 128GB இன்டர்னல். பேட்டரின்னு பார்க்குறப்போ இல்லை 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் VOOC 2.0 ஃபிளாஷ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. இது மூலமா வெறும் 36 மினிட்ஸ்லேயே ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்கல. கேமரான்னு பார்க்குறப்போ அப்போ சொன்ன மாதிரி குவாட் கேமரா செட்டப் இதில் இருக்கு. ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் சென்சர், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராக்காக, அப்புறம் 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சர். செல்ஃபி எடுக்கிறதுக்காக 32 மெகா பிக்சல் சென்சர் இதுல இருக்கு. இந்த கேமரால இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ மோட ஒரு கீ ஃபீச்சரை இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த ஃபீச்சர் மூலமா பீப்பிள் இல்லைன்னா இண்டிவிஜுவல் கலரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். இது வீடியோல பார்க்கிறதுக்கு ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கு. இந்த ஃபோன் ஆகஸ்ட் 5th இருந்து இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன் கூட Oppo ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்மார்ட் வாட்சும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது 46 mm 41 mm ரெண்டு சைஸ் வேரியண்ட்ல கிடைக்கும். இல்ல 1.91 inch dual curved AMOLED display இதுல இருக்கு. 300 mAh பேட்டரி வச்சிருக்க இந்த வாட்ச் VOOC ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். யூசர்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிஃபரண்ட் கலர் ஸ்ட்ராப்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த வாட்ச்ல ஸ்லீப் மானிட்டரிங்ல இருந்து ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் போன்ற நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல அடிஷனலா 5 எக்ஸசைஸ் சென்சர் வச்சும் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சார்ஜ்ல 36 hours பேக்கப் கிடைக்கும். இந்த வாட்சை பவர் பண்ணக்கூடியது Snapdragon 3100ம் Ambit Micro Oppo 3 ப்ராசஸரும். இதுல 1GB RAM 8GB ஸ்டோரேஜ் வச்சும் கொடுக்குறாங்க. இந்த வாட்சோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 46 mm 20,000 rupeesக்கும் 41 mm 15,000 rupeesக்கும் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த Oppo Reno 4 Pro இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 35,000 rupees வந்துருது. பார்க்கிறதுக்கு ஃபோன் ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தே கிடையாது. இதோட காம்படிட்டர் ஆன OnePlus Nord, iPhone SE, Google Pixel 4a இதெல்லாம் இருக்கிறப்போ இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஃபோனோட பெரிய டவுன்ஃபால்னா இதோட ப்ராசஸர் தான். ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண Poco M2 Pro அதே ஃபோன்லயே இந்த ப்ராசஸர் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த பிரைஸ்க்கு ஃபிளாக்ஷிப் பண்ண 855+ ப்ராசஸர் கொடுக்கலனாலும் 765G அதை வச்சு கொடுத்துருக்கலாம். பட் 720G நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு இருக்கீங்கன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எபிசோட பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.